السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا بالقاسم المصطفى محمد صلى على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين صلى الله على عينة المؤمنين وهداة المستضعفين ورحمات المؤمنين. புகழனைத்தும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். இறைவனது ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது அஹ்லுல் பைத்துக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். இஸ்லாத்தின் ஒரு அங்கமான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த புனிதமிகு பள்ளி வாயிலில் வீட்டிற்கும் அஹ்லுல் பைத்துக்களின் நேசர்களே, அவர்களை பின்தொடரும் மூமின்களே, உங்களை என்னையும் இச்சந்தர்ப்பத்திலும் என் நிலையிலும் தக்வாயும் இறைச்சத்தினை பேணி நடக்கும்படி நம்பிப்பதேசம் செய்து கொள்கிறேன். இறைச்சமுடையோரின் மிகவும் சிறந்தவர்கள் யார் என்பது பற்றி அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸினை இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மூதாதையர் மூலமாக இவ்வாறு அறிவிப்பு செய்கின்றார்கள். சத்தன்னாசி மன் காலல் ஹக்க ஃபீமா லஹு வ அலைஹி. மனிதர்களிலே இறைச்சத்தில் மிகவும் சிறந்தவர் யார் என்று சொன்னால், ஒரு விடயம் தனக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாக இருப்பினும் அது ஹக்காக இருந்தால் யாருக்கும் அஞ்சாமல் அதனை கூறுபவர் தான் தக்வாவில் மிகவும் சிறந்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துரைக்கின்றார். இந்த ஹதீஸ் எமக்கு கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஹக் அது எமக்கு எதிராக இருந்தாலும் தான் அதனை நாம் இறைவனுக்காக வேண்டி கூறத்தான் வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். தக்வாவுடையவர்கள் இவ்வாறு தான் இருப்பார்கள் என்பதை இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் நடைபெற்ற ஒரு நிகழ்வினை ஷேக் சதூக் அவர்கள் தன்னுடைய பயூனுல் அஸ்பார் ரிதா என்ற நூலிலே இவ்வாறு பதிவு செய்திருந்தார்கள். ஒரு மனிதர் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து எவ்வாறு கூறுகின்றார், இமாமே, இறைவன் மீது ஆணையாக இவ்வுலகில் உங்களது முன்னோர்களை விட சங்கைக்குரியவர்கள் யாரும் இல்லை என்று அவர் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார். அதற்கு இமாம் அவர்கள் தக்வாதான் அவர்களுக்கு சங்கையிலே வழங்கியது. அத்தக்வா ஷர்ரஃபஹும், தக்வாவின் காரணமாகத்தான் அவர்கள் சங்கைக்குரியவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். அதே போல் இறைவனை அடிபணிந்து நடந்த இறை வழிபாடுதான் அவர்களுக்கு மேன்மையினையும் பாதுகாப்பை வழங்கியிருக்கின்றது என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். மற்றும் ஒரு நபர் அங்கிருந்த ஒருவர் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவ்வாறு குறிப்பிட்டார், அந்த வல்லாஹ் கைருன் நாஸ், இறைவன் மீது ஆணையாக நீங்கள் தான் மனிதர்களில் மிகவும் சிறப்புக்குரியவராக இருக்கின்றீர்கள் என்று அவர் கூறினார். இதை கேட்ட இமாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து இவ்வாறு கூறினார்கள், மனிதரே, நீங்கள் இறைவன் மீது ஆணையிட்டு இவ்வாறு கூற வேண்டாம். மனிதர்களிலே யார் இறைவனை அதிகமாக அஞ்சி தக்வாவுடையவர்களாக நடக்கின்றார்களோ, அதே போன்று யார் இறைவனுடைய கட்டளைகளை பேணி அவனுக்கு வழிபட்டு நடப்பதில் மிகவும் உயர்வாக இருக்கின்றார்களோ அவர்கள் என்னை விடவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். கூறிவிட்டு திருமறை வசனமான அல் குர்ஆன் வசனத்தை இவ்வாறு கூறி காட்டினார்கள், அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் யார் தக்வாவில் மிகவும் சிறந்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சங்கைக்கு மிகவும் உரியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இமாம் அவர்கள் கூறினார்கள். கூறினார்கள், தக்வாதான் ஒரு மனிதனுக்கு சங்கையினையும் ஒரு உயர்வினை வழங்குகின்றது என்பதை இந்த வரலாற்றின் மூலம் இமாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். எனவே என் நிலையிலும் உண்மையான மூமின்களாக வாழ்ந்து தக்வா உடையவர்களாக மரணிப்பதற்கு வல்ல நாயகம் அனைவருக்கும் புரிவானாக. புனிதமிகு துல்காதா மாதத்தில் இருக்கின்றோம். இம்மாதம் இறைவன்
பிற மனிதர்களோடு யுத்தம் செய்வதை ஹராமாக்கிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அவ்வாறு யுத்தம் புரிவதை பெரும் பாவம் என்று இறைவன் அருள்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இவ்வாறு இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் பாவ காரியங்களில் நாம் ஈடுபட்டு இறைவனோடு போருக்கு செல்வது என்பது நாம் ஜீரணிக்க முடியாத ஒரு கசப்பான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே இம்மாதத்தில் நாம் பாவ காரியங்களிலிருந்து எம்மை விலக்கிக் கொண்டு இறைவனை அடிபணிந்து வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இம்மாதம் மிகவும் சிறப்புமிக்க ஒரு மாதமாக காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் கலீமுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இம்மாதத்தின் ஆரம்ப தினத்திலிருந்து துல்ஹஜ் பிறை 10 வரை இறைவனோடு தனித்திருந்து முனாஜாத் செய்வதற்காக வேண்டி இறைவன் தெரிவு செய்து வழங்கிய ஒரு மாதமாக இந்த மாதத்துடைய நாட்கள் காணப்படுகின்றது. இது பற்றி இறைவன் அல்-குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது வஅத்னா மூசா 30 லைலத்தன் வத்மம்னாஹ பிஅஷ்ரின் ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா. இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 30 தினங்களை வாக்களித்திருந்தான். அதனை பூர்ணப்படுத்தும் விதமாக இன்னும் 10 இரவுகளை 10 தினங்களை அதோடு இணைத்து 40 இரவுகளாக 40 தினங்களாக இறைவனோடு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முனாஜாத் செய்வதற்குரிய தினங்களாக இறைவன் இந்த தினங்களை தெரிவு செய்ததாக அல்-குர்ஆனில் இறைவன் கூறுகின்றார். இது துல்காதா மாதம் பிறை 1 துல்ஹஜ் 10 வரையிலான தினங்கள் என்று ஹதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான தினங்களில் நாமும் இந்த 40 தினங்களில் நாமும் தனித்திருந்து இறைவனோடு முனாஜாத் செய்வதற்குரிய தினங்களாக இதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ஒருவர் 40 தினங்கள் ஒரு செயலை தொடராக இறைவனுக்காக வேண்டி செய்து வருவாராக இருந்தால் அது அவருடைய அன்றாட வாழ்வில் ஒரு வளமையாக அது மாறிவிடும். ஏனைய தினங்களிலும் அதை பிரதிபலிக்கக்கூடியதாக அந்த தினங்கள் மாறிவிடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் பிரகாரம் யார் ஒருவர் 40 தினங்கள் தன்னுடைய செயல்களை எல்லாம் இறைவனுக்காக வேண்டி மன தூய்மையோடு செய்வாராக இருந்தால் அவருடைய உள்ளத்திலிருந்து அவருடைய நாவின் வழியாக இறைவனுடைய அந்த ஞான ஊற்றுகள் ஊற்றெடுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த அழகிய சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு வல்ல நாயகன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. துல்காதா மாதத்தின் மற்றும் ஒரு சிறப்பு தான் இம்மாதத்தின் ஆரம்ப தினத்தில் பிறை 1 அன்னை ஃபாத்திமா பின் மூசா காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிறப்பு இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று இம்மாதத்தின் 11ஆம் தினத்தில் அவர்களுடைய சகோதரர் எம்முடைய 8வது இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பு நிகழ்ந்திருக்கின்றது. குறிப்பிடப்பட்ட இந்த தினங்களை சங்கை நிறைந்த தினங்களாக கருதப்படுகின்றது. ஷேக் குலைனி மற்றும் ஷேக் முஃபீத் ஆகியோரின் அறிவிப்பின் பிரகாரம் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரி 148 துல்காதா பிறை 11 மதீனாவில் பிறக்கின்றார்கள். இமாம் அவர்களுடைய பிறப்பு அவரது பாட்டனாரான எம்முடைய மதுஹபின் இஸ்தாபரான இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத்துக்கு பிறகே நடைபெற்றிருக்கின்றது. இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆசையில் ஒன்றாக இருந்தது தன்னுடைய பேரர் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்பது அவருடைய ஆசைகளில் ஒன்றாக இருந்திருக்கின்றது. இது பற்றி அவர்கள் இமாம் காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பலமுறை கூறியதாக இமாம் காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இமாம் அவர்கள் தன்னுடைய மகன் இமாம் காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து இவ்வாறு கூறினார்கள்: இன்ன ஆலிம் முஹம்மதின் லஃபீ சுல்பி. என்னுடைய மகனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் வரக்கூடிய அந்த அறிஞர் ஆலிம் முஹம்மது என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய பரம்பரையாக இருப்பார். உங்களுடைய சுல்பிலே இருந்து உங்களுடைய அந்த முதுகந்தண்டிலிருந்து தான் அவர் வருவார் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். வலைத்தனி அதிரத்துகு, நான் அவரை அடைந்து கொள்ள வேண்டும், அவரை நான் காண வேண்டும் என்ற எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கின்றது. ஃபைன்னஹு சும்மிய அமீருல் முஃமினீன், அவருக்கு அமீருல் முஃமினீன் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் தான் சூட்டப்படும் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருந்தார்கள். இதனை பலமுறை தன்னிடம் தன்னுடைய தந்தை கூறியதாக இமாம் காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். இமாம் அவருடைய தாயாரான அன்னை நஜ்மா காத்துன் அவர்கள் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மிகவும் சிறந்த பெண்மணியாக காணப்படுகின்றார்கள். அறிவிலும் தக்குவாவிலும் மிகவும் உயர்ந்த ஒருவராக அவர் காணப்பட்டிருக்கின்றார்கள். அவர் தனது கற்ப காலத்தில் தனக்கு நடைபெற்ற விடயங்களை எல்லாம் எவ்வாறு கூறுகின்றார்: நான் எனது கற்ப காலத்தில் எந்த ஒரு சுமையையும் உணரவில்லை. நான் தூங்குகின்ற பொழுது
என்னுடைய கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசு தஸ்பீஹ், தஹ்லீல், தம்ஜீத் என்று சொல்லக்கூடிய அனைத்து திக்ர்களையும் செய்வதை நான் உணர்ந்திருக்கின்றேன் என்றார்கள். என்னுடைய பிள்ளை பிறந்ததும் எனது கணவர் என்னுடைய இமாம் மூசா காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து, அஜ்மாவே, உங்களுக்கு சோபனம் உண்டாகட்டும், நீங்கள் மிகவும் சிறந்த ஒரு குழந்தையை பெற்றிருக்கின்றீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். நான் அப்பொழுது என்னுடைய மகனை இமாம் அவர்களை கையில் வெள்ளை துணியினால் சுற்றி நான் என்னுடைய கணவனிடம் கொடுத்தேன். அவர் அந்த குழந்தையுடைய வலக்காலில் அதாதும் இடக்காலில் எக்காமத்தும் சொன்னார். குரான் தண்ணீரை கொண்டு அந்த குழந்தைக்கு அவர் சிறிது சிறிது அந்த தண்ணீரை அந்த குழந்தையுடைய வாயில் வைத்தார் என்று நஜ்மா அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள். பிறகு இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள், இக்குழந்தை எனக்கு பிறகு பூமியில் இருக்கக்கூடிய இறைவனுடைய உச்சத்தாக காணப்படுவார், இறைவனுடைய பிரதிநிதியாக அவர் இருப்பார் என்று அவர்களிடம் கூறியதாக ஹஜ்ரத் நஜ்மா காத்துன் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். எட்டாவது இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கின்றது. அதிலும் மிகவும் பிரபலமான பெயர் தான் ரிதா என்ற சிறப்பு பெயராக இருக்கிறது. அவருடைய புனை பெயர்களை பார்க்கின்ற பொழுது அவருக்கு அபுல் ஹசன் என்று சொல்வார்கள். அதே போன்று சாபிர், ரதி, வஃபி போன்ற முக்கியமான பெயர்கள் அவர்களுக்கு காணப்படுகிறது. வசந்தியாக சொல்லக்கூடிய இமாம் ஜவாத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்களில் ஒருவர் ஒரு ஹதீஸினை அறிவிப்பு செய்கின்றார். அவர் தன்னுடைய இமாம் ஜவாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கேட்கின்றார்கள், இமாமே, உங்களது எதிரிகள் நினைக்கின்றார்கள் உங்களுடைய தந்தை இமாம் அலி இப்னு மூசா ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரிதா என்ற சிறப்பு பெயரினை அப்பாசிய மன்னன் மாமூன் சூட்டியதாக நினைத்துக் கொள்கின்றார்கள். அதற்கு காரணம், தனக்கு பின் இந்த அப்பாசிய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இமாம் அவர்களை இமாம் அலி ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாமூன் நியமித்ததை இமாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனை அவர் புரிந்து கொண்டதன் காரணமாகத்தான் மாமூன் அவருக்கு ரிதா என்ற பெயரை சூட்டியிருக்கிறார் என்று அவர் கூறுகின்றார்கள். இது உண்மையா என்று இமாம் ஜவாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசந்தி அவர்கள் கேட்கின்றார்கள். அதை கேட்ட இமாம் ஜவாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், கதபு அல்லாஹ், இறைவன் மீது ஆணையாக அவர்கள் பொய் உரைக்கின்றார்கள். இறைவன் தான் என்னுடைய தந்தை அவர்களுக்கு ரிதா என்ற பெயரை சூட்டியிருக்கின்றான். ஏனென்று சொன்னால், ஏனென்று சொன்னால் வானிலே இறைவன் அவரை புரிந்து கொண்டிருக்கின்றான். அதே போன்று பூமியிலே இறைவனுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்கு பின்னால் வரக்கூடிய எளிய இமாம்களும் அவரை பூமியிலே அவருடைய இமாமத்திற்கு தகுதியானவராக அவரை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக இறைவன் தான் அவருக்கு ரிதா என்ற சிறப்பு பெயரை சூட்டியதாக இமாம் ஜவாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் வசந்தி அவர்கள் இமாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், இமாமே, ஏனைய இமாம்களுக்கும் ரிதா என்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு பெயர் இல்லையா? ஏன் உங்களுடைய தந்தைக்கு மாத்திரம் இந்த ரிதா என்ற சிறப்பு பெயர் காணப்படுகின்றது என்று கேட்கின்றார்கள். அதற்கு இமாம் ஜவாத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அனைவருக்கும் ரிதா என்ற சிறப்பு பெயர் இருந்தாலும் என்னுடைய தந்தைக்கு தான் அது பிரபலமான ஒரு சிறப்பு பெயராக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவருடைய எதிரிகளும் அவரை புரிந்து கொண்டார்கள். எவ்வாறு அவருடைய தோழர்கள் அவரை புரிந்து கொண்டார்களோ அதே போன்று எதிரிகளும் அவருடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொண்டார்கள் என்று இந்த ஹதீஸிலே இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒருமுறை இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அனைத்து பிள்ளைகளையும் அழைக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அவர்களுடைய இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 37 குழந்தைகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. தன்னுடைய அனைத்து குழந்தைகளையும் இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து எவ்வாறு கூறுகின்றார்கள், அனைத்து பிள்ளைகளையும் அழைத்து இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுட்டிக்காட்டி இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு கூறுகின்றார்கள், ஹாதா அஹூக்கும் அலி இப்னு மூசா, இவர் உங்களுடைய சகோதரர் அலி இப்னு மூசாவாகும். ஆலிம் முஹம்மது, இவர் ஆலிம் முஹம்மதாக இருக்கின்றார்கள். இவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே வரக்கூடிய அறிஞராக இருக்கின்றார்கள். உங்களுடைய மார்க்கத்தில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அவரிடம் கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு கூறக்கூடிய அனைத்தை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு அந்த உங்களுடைய கேள்விகளுக்கு என்னென்ன விடயங்களை கூறுகின்றார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கூறினார்கள். பிறகு தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து இவ்வாறு கூறினார்கள்,
ஃபைன்னி சமீஅத்து அபி ஜாஃபர் முஹம்மது அலைஹிஸ்ஸலாம், நான் என்னுடைய தந்தை இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து ஒரு விடயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அவர் எனக்கு பலமுறை கூறியிருந்தார்கள், இன்ன ஆலிம் முஹம்மது நபி சுல்பி, ஆலிம் முஹம்மது என்பது என்னுடைய அந்த உள்ளந்தண்டிலே இருந்துதான் அவர் வருவார் என்று என்னுடைய தந்தை எனக்கு கூறியிருந்தார்கள் என்று இமாம் காலிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கூறியதாக ஒரு ஹதீஸ் கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஒரு இமாம் பிறந்த ஒரு தினமாக இந்த மாதம் இருக்கின்றது. இந்த மாதத்திலே நம்முடைய 8வது இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அந்த ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரின் பொருட்டினால் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வானாக. அந்த இமாமின் பொருட்டினால் இறைவன் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லஸ் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ அஜில். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وآل محمد وعجل. اللهم صل على محمد وآل محمد وعجل. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. وجعله رحمة للعالمين بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. من يطيع الله ورسوله فقد رشد ومن يعصمها فقد غوى. أوصيكم عباد الله ونفسي بتقوى الله. اللهم صل على محمد عبدك ورسولك وأمينك وصفيك وحبيبك وخيرتك من خلقك حافظ سرك ومبلغ رسالاتك أفضل وأحسن وأجمل وأكمل وأزكى وأنمى وأطيب وأطهر وأسنى وأكثر ما صليت وباركت وترحمت وتحننت وسلمت على أحد من عبادك وأنبيائك ورسلك وصفتك وأهل الكرامة عليك من خلقك. اللهم صل على علي أمير المؤمنين ووصي رسول رب العالمين عبدك ووليك وأخي رسولك وحجتك على خلقك وآيتك الكبرى والنبي العظيم. وصل على الصديقة الطاهرة فاطمة سيدة نساء العالمين. وصل على سبطي الرحمة إمامي الهدى الحسن والحسين سيد الشباب أهل الجنة. وصل على أئمة المسلمين علي بن الحسين محمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي. اللهم صل على محمد وآل محمد وعجل وجزك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة دائمة. اللهم صل على ولي أمرك القائد المؤمن والعدل المنتظر وهو فوق ملائكة المقربين ويده بروح القدس يا رب العالمين. மீண்டும் ஒருமுறை மூமின்களான உங்களையும் என்னையும் என் நிலையிலும் தக்வாவையும் நிறைவேற்றத்தினை பேணி நடக்கும்படி நல்லுபதேசம் செய்து வருகின்றேன். சாமினுல் ஹுஜத் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் நடந்த சில வரலாறுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஹஸன் இப்னு மூசா பக்தாதி என்பவர் ஒரு ஹதீஸினை அறிவிப்பு செய்கிறார்கள். அதாவது அவர் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குராசானில் இருந்த பொழுது இந்த சம்பவம் நடைபெற்றதாக அவர் அறிவிப்பு செய்கிறார்கள். நான் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இமாம் அவருடைய சகோதரரில் ஒருவர் ஸைத் இப்னு மூசா என்பவர்களும் அங்கு இருந்தார். இமாம் அவர்கள் ஒரு குழுவோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஸைத் இப்னு மூசா அவர்களும் மற்றும் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மற்றும் ஒரு குழுவோடு அவர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய பேச்சில் நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் அதை செய்தோம் என்று மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய அந்த பேச்சு இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காதுகளை சென்றடைந்தது. இதை கேட்ட இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரனை அழைத்து, ஸைதே,
அறியாமை மூழ்கி இருக்கும் சில கூபாவாசிகளுடைய வார்த்தைகள் உன்னை ஏமாற்றி விட்டது என்று இமாம் அவர்கள் தன்னுடைய சகோதரனை பார்த்து கூறினார். கூறிவிட்டு இவ்வாறு கூறினார்கள், இன்ன ஃபாத்திமத்த அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபஹர்ரமல்லாஹு துர்ரியத்தஹா அலன்னார். அன்னை ஃபாத்திமா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் மிகவும் கண்ணியமானவர்களாகவும் கற்பொழுக்கமுடையவர்களாகவும் காணப்பட்டார்கள். இதன் காரணமாக அவருடைய பிள்ளைகளுக்கு இறைவன் நரகை ஹராமாக்கி விட்டார் என்று சொல்லக்கூடிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸினை அந்த கூபாவாசிகள் மிகவும் தவறாக புரிந்து கொண்டுள்ளார்கள். அதன் காரணமாக பல விடயங்களை பேசுகின்றார்கள். அந்த வார்த்தைகள் உங்களை ஏமாற்றி விட்டது என்று தன்னுடைய சகோதரரை பார்த்து இமாம் அவர்கள் கூறினார்கள். கூறிவிட்டு இவ்வாறு கூறினார்கள், வல்லாஹி மா தாலிக இல்லா லில் ஹஸன் வல் ஹுசைன் வஉலித பத்னிஹா ஃபாஸா. இறைவன் மீது ஆணையாக இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய இந்த ஹதீஸ் இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ஆகிய இருவருக்கு மாத்திரம்தான் உண்டு. ஏனென்று சொன்னால் அவர்கள்தான் அன்னை ஃபாத்திமாவின் வயிற்றிலிருந்து பிறந்தவர்களாவார் என்று இமாம் அவர்கள் கூறினார்கள். கூறிவிட்டு தன்னுடைய சகோதரனை பார்த்து இவ்வாறு கூறினார்கள், சகோதரரே, நீங்கள் பாவம் செய்வதாக இருக்கின்றீர்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய நீங்கள் சுவனம் செல்வீர்களாக இருந்தால் அதே போன்று உம்முடைய தந்தை இமாம் காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகலிலே நோன்பு நோற்று இரவிலே இறைவனை நின்று வணங்கக்கூடியவராக காணப்படுகின்றார். அதே போன்று இறைவன் எதையெல்லாம் செய்யும்படி கட்டளையிட்டானோ அது அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாக அவர் காணப்படுகின்றார்கள். இவ்வாறு இருக்கும் சந்தர்ப்பத்திலே உங்கள் இருவரை இறைவன் சுவனத்துக்கு நுழைய செய்வராக இருந்தால் பாவம் செய்து சுவனம் செல்லக்கூடிய நீங்கள் தான் உங்களுடைய தந்தை இமாம் காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மிகவும் சிறப்புக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று இமாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கூறிவிட்டு கூறினார்கள், இறைவனின் மீது ஆணையாக இறைவனை வழிபட்டு அவனது கட்டளைகளை எடுத்து நடந்தாலே தவிர வேறு எதன் மூலமும் யாரும் இறைவனுடைய திருப்பொருத்தத்தையும் அவனுடைய சுவனத்தையும் அடைய முடியாது என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். கூறிவிட்டு தன்னுடைய சகோதரனுக்கு இமாம் அலி இப்னு ஹுசைன் இமாம் ஸைனுலாப்தீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸினை எடுத்து கூறினார்கள். அது என்னவென்று சொன்னால், இமாம் ஸைனுலாப்தீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் இருந்தது. அது என்னவென்று சொன்னால், நீ முஹ்சினினா கிஃப்லானி மினல் அஜ்ர், எங்களில் நல்ல விடயங்களை செய்வோருக்கு இறைவன் 2 கூலிகளை வழங்குவான். அதே போன்று முஸீனா திஅஃபானி மினல் அதாப், எங்களில் பாவம் செய்வோருக்கு தீமை செய்வோருக்கு அதனை இரட்டிப்பாக்கி 2 தண்டனைகளை இறைவன் வழங்குவதாக இமாம் ஸைனுலாப்தீன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி கூறுவதாக இருந்தார்கள் என்பதை தன்னுடைய சகோதரன் ஸைத் இப்னு காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து கூறினார்கள். அப்பொழுது தன்னுடைய இமாம் அவருடைய சகோதரர் ஸைத் அவர்கள் இமாம் அவர்களிடம் கேட்கின்றார்கள், நான் உங்களது தந்தையின் பிள்ளை இல்லையா, நான் உங்களுடைய தந்தையின் மகன் இல்லையா என்று கேட்க அதற்கு இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், ஆம், நீங்கள் என்னுடைய தந்தையுடைய மகனாக இருக்கின்றீர்கள், என்னுடைய சகோதரனாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இருப்பினும் நீங்கள் இறைவனை வழிபட்டு நடக்கும் வரைக்கும் தான் நீங்கள் இமாம் காதிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளையாக காணப்படுவீர்கள் என்று கூறிவிட்டு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் பற்றி வரக்கூடிய திருமறை வசனத்தினை இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பிக்கின்றார்கள். கூறிவிட்டு இமாம் அவர்கள் தன்னுடைய சகோதரரிடம் கூறுகின்றார்கள், சகோதரரே, நீங்கள் இறைவனை அடிபணிந்து நடக்கும் வரைக்கும் தான் எங்களை சார்ந்தவராக நீங்கள் காணப்படுவீர்கள். மன் கான மின்னா லம் யுதில்லாஹ் அஸ்ஸ வஜல் ஃபலைஸ மின்னா, எங்களை சார்ந்தவராக ஒருவர் இருந்து கொண்டு இறைவனை அடிபணிந்து நடக்கவில்லை என்று சொன்னால் ஃபலைஸ மின்னா, அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல, அவர் அஹ்லுல் பைத் குடும்பத்தை சார்ந்தவராக அவர் இருக்க மாட்டார். அதே போன்று வந்த இதா அத்தால்லாஹ் வந்த மின்னா அஹ்லுல் பைத், அதே போன்று யார் ஒருவர் இறைவனை அடிபணிந்து நடக்கின்றாரோ அவர் வேறு யாராக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவர் அஹ்லுல் பைத்தை சேர்ந்த எங்களோடு அவர் இணைந்து கொள்வார் என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர் தன்னுடைய சகோதரரை பார்த்து கூறியதாக தன்னுடைய நூலிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் அவருடைய மற்றும் வரலாற்றினை அல்லாமா முஹம்மது அல்லாமா மஜ்லிஸி அவர்கள் தன்னுடைய பிஹாருல் அன்வார் 65ஆம் பாகம் 157ஆம் பக்கத்தில் ஒரு வரலாற்றினை பதிவு செய்கிறார்கள். அந்த வாழ்வியல் இமாம் அவர்கள் வாழ்வில் நடந்த அந்த சம்பவம் எமக்கும் பல படிப்பினைகளை சொல்லக்கூடியதாக காணப்படுகின்றது. அது எம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்தி அதனை செப்பனிடுவதற்கு உதவக்கூடியதாக அந்த வரலாறு அமைகின்றது. அந்த வரலாறு என்னவென்று சொன்னால், ஒரு முறை இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஒரு குழுவினர் இமாம் அவர்களை வீட்டை நோக்கி
புறப்பட்டு வருகின்றார்கள். வந்து இமாம் அவருடைய வீட்டு வாயிலே நின்று கொண்டு அந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த நபரிடம் கூறுகின்றார்கள், நீங்கள் இமாம் அவரிடம் சென்று நாங்கள் இமாம் அலியுடைய ஷியாக்கள் வந்திருக்கின்றோம் என்று அவரிடம் கூறுங்கள், கூறி எங்களை வீட்டுக்குள் நுழைவதற்கு அனுமதி கேட்டு வாருங்கள் என்று இமாம் அவருடைய வீட்டுக்கு காவலாளிகள் கூறி அனுப்புகின்றார்கள். அவர்கள் சென்று இமாம் அவரிடம் கூறுகின்றார்கள், இமாமே உங்களை சந்திப்பதற்காக ஷியத்து அலி என்று சொல்லக்கூடியவர் வந்திருக்கின்றார்கள், அலியுடைய ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர் வந்திருக்கின்றார்கள், அவர்கள் இங்கு வளர்வதற்கு அனுமதி கேட்கின்றார்கள், அவர்களை உள்நுழைவதற்கு நீங்கள் அனுமதி தருகின்றீர்களா என்று அவர் கேட்கின்றார்கள். இமாம் அவர்கள் தன்னுடைய வாய்ப்பாளர்கள் கூறி அனுப்புகின்றார்கள், நீங்கள் திரும்பி செல்லுங்கள், அவர்களுக்கு அனுமதி நான் தரவில்லை, இமாம் அவர்கள் வேற ஒரு வேலை பழுவாக இருக்கின்றார்கள், அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்று இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறி அனுப்புகின்றார்கள். இமாம் அவருடைய அந்த வேலையால் அந்த மக்களிடம் சென்று கூறுகின்றார்கள், இமாம் அவர்கள் வேறு வேலையாக இருக்கின்றார்கள், உங்களை திரும்பி செல்லும்படி அவர் கூறுகின்றார்கள் என்று இவர்கள் சென்று விடுகின்றார்கள். இரண்டாம் நாள் வருகின்றார்கள், அதே போன்று கூறுகின்றார்கள், நாங்கள் ஷியத்து அலி இமாம் அலியுடைய ஷியாக்கள் வந்திருக்கிறோம், எங்களுக்கு உங்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு அனுமதி தாருங்கள் என்று இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு வரும்படி அவர்கள் அனுப்புகின்றார்கள். அந்த பணியால் இமாம் அவர்களிடம் கூறுகின்றார்கள், இமாம் அவர்களை மீண்டும் அனுப்புகின்றார்கள். இவ்வாறு அவர்கள் 2 மாதங்கள் இமாம் அவருடைய வீட்டுக்கு வந்து திரும்பி செல்கின்றார்கள். அவர்கள் வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இமாம் அவர்களை வீட்டுக்கு நுழைவதற்கு அனுமதி வழங்கவில்லை. அவர்கள் இவ்வாறு வந்து மிகவும் நம்பிக்கை இழந்தவர்களாக அவர்கள் மாறி வருகிறார்கள். இறுதியாக அவர்கள் ஒரு முறை வருகின்றார்கள், வந்து இமாமுடைய அந்த பணியாளர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் இமாமிடம் சென்று கூறுங்கள், நாங்கள் உங்களுடைய தலைவர் அலி இப்னு மூசா இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுங்கள், நாங்கள் உங்களுடைய தந்தை அலியுடைய ஷியாக்கள் ஆகும், நீங்கள் உங்களை சந்திப்பதற்கு எங்களுக்கு அனுமதி அளிக்காததை எங்களுடைய எதிரிகள் சுட்டிக்காட்டி எங்களை இழிவுபடுத்துகின்றார்கள். இந்த முறை நாங்கள் உங்களை சந்திப்பதற்கு நீங்கள் அனுமதி வழங்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் திரும்பி செல்வோம், ஆனால் எங்களுடைய ஊருக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று சொன்னால் எதிரிகள் இதனை அறிந்து எங்களை அவர்கள் இழிவுபடுத்துகின்றார்கள் என்று அவர் கூறினார்கள். இம்முறை இமாம் அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். அவர்கள் இமாம் அவருடைய வீட்டுக்கு நுழைகின்றார்கள். நுழைந்ததற்கு பிறகு இமாம் அவர்களுக்கு சலாம் கூறுகின்றார்கள். ஆனால் இமாம் அவர்கள் அவர்களுடைய சலாத்திற்கு பதிலளிக்கவில்லை. அவர்களை ஏறெடுத்து இமாம் அவர்கள் பார்க்கவில்லை. அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் இமாம் அவர்களை இவ்வாறு கூறுகின்றார்கள், இமாம் அவர்களே, நாங்கள் என்ன பாவம் செய்தோம், ஏன் எங்களோடு நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள், ஏன் எங்களுடைய முகத்தை கூட நீங்கள் பார்க்கின்றீர்கள் இல்லை, எங்களுடைய சலாத்துக்கு கூட நீங்கள் பதிலளிக்கின்றீர்கள் என்று அவர்கள் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது இமாம் அவர்கள் திருமறை வசனத்தை இவ்வாறு ஓதுகின்றார்கள், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு ஏதாவது தீங்கு நடக்குமாக இருந்தால் அது நீங்களே உருவாக்கி கொண்டதுதான் என்று சொல்லக்கூடிய அந்த திருமறை வசனத்தை இமாம் ஓதிவிட்டு இவ்வாறு கூறினார்கள், மக்லதைது பில்லாஹி பிரப்பி அஸ்ஸ வஜல் ஃபீக்கும் பிரசூலில்லாஹ் அமீருல் முஃமினீன் மின் பஅதஹு மின் ஆபாஇ த்வாஹிரீன் அலைஹிஸ்ஸலாம் கதபு அலைக்கும் ஃபக்ததைது பிஹி, இறைவனும் இறை தூதரும் அமீர் மோமினும் ஏனைய இமாம்களும் உங்களுடைய விடயத்தில் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அவ்வாறுதான் நான் நடந்து கொண்டேன் என்று இமாம் அவர் கூறினார்கள். அப்பொழுது அவர் கேட்டார்கள், லிமாதா யா ரசூலுல்லாஹ், இறை தூதரின் மகனே, ஏன் நீங்கள் அவ்வாறு கூறுகின்றீர்கள் என்று அவர் கேட்டார்கள். அப்பொழுது இமாம் அவர் கூறினார்கள், தஅவாக்கும் அன்னக்கும் ஷியத் அமீர் மோமினின் அலி இப்னு அபீ தாலிப் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் கூறினீர்கள், நீங்கள் அமீர் முஃமினீன் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஷியாக்கள் என்று நீங்கள் கூறினீர்கள், அதன் காரணமாக தான் நான் அவ்வாறு நடந்து கொண்டேன் என்று இமாம் கூறினார்கள். கூறிவிட்டு கூறினார்கள், வைஹக்கும் இன்னமா ஷியத்து வல் ஹஸன் வல் ஹுசைன் அபூதர் சல்மான் வல் மிக்தாத் வ அம்மார் முஹம்மது இப்னு அபீ பக்கர், இமாம் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஷியாக்கள் யார் என்று சொன்னால் அவர் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், அபூதர், சல்மான், மிக்தாத், அம்மார், முஹம்மது இப்னு அபீ பக்கர் போன்றவர்கள் தான் அலி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான ஷியாக்கள் ஆவார்கள். என்று சொன்னால் லம் யுஃபாரிகு ஷையன் மின் அவாமிரிஹி, அமீர் முஃமினீன் அவருடைய ஏவல்களில் அவர் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யவில்லை. இமாம் அவர்கள் விடயத்தை கூறினால் அதை அவர்கள் செய்வார்கள். வ
வலம் நிறுத்த ஷையன் மின் ஃபுனூனின் ஸவாஜிரிஹி. இமாம் அவர்கள் கட்டளை விட்டால் அந்த கட்டளை அவர்கள் மீற மாட்டார்கள். அவர்கள் தான் இமாம் அவருடைய உண்மையா ஷியாக்களாக இருந்தார்கள். ஆனால் நீங்கள் ஃபஅம்மா அன்தும் இதா குல்தும் இன்னகும் ஷியத்துஹு, ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் நீங்கள் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஷியாக்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அன்து ஃபி அக்ஸரி அமாலிக்கும் லஹு முகாலிஃபூன், ஆனால் உங்களுடைய செயல்கள் அதிகமானது அமீர் முஃமினீன் அவருடைய செயல்களுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு எதிராக காணப்படுகிறது. அவர்கள் எதனை கட்டளையிட்டார்களோ அதற்கு மாற்றமாக நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இறைவன் கட்டளையிட்ட அதிகமான பர்வங்களில் அதிகமான கடமைகளை நீங்கள் குறை வைக்கின்றீர்கள். எவ்வாறு இருந்து கொண்டு நீங்கள் எவ்வாறு இமாம் அலியுடைய ஷியாக்கள் என்று உங்களால் கூற முடியும் என்று இமாம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இரவு கூறினார்கள், இறைவன் உங்களுடைய சகோதரர்களில் உங்களுக்கு கட்டளையிட்ட பல உரிமைகளை நீங்கள் மீறி நடக்கின்றீர்கள். உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்யும்படி கட்டளையிட்ட உரிமைகளை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள். எவ்வாறு இருந்து கொண்டு நீங்கள் எவ்வாறு உங்களை அமீர் முஃமினீன் அவருடைய ஷியாக்கள் என்று கூற முடியும் என்று இமாம் அவர்கள் கூறுகிறார்கள். பிறகு அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், தக்கியா செய்வது எங்கு கடமை இல்லையோ அங்கு நீங்கள் அச்சப்படுவதற்கு எந்த சந்தர்ப்பமும் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் தக்கியா செய்கிறீர்கள். ஆனால் கட்டாயம் தக்கியா செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் தக்கியா செய்யாமல் தக்கியாவை வெளியிடுகிறீர்கள். எவ்வாறு இருந்து கொண்டு நீங்கள் எவ்வாறு இமாமுடைய ஷியாக்கள் என்று நீங்கள் கூற முடியும் என்று அவர்களை பார்த்து இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். பிறகு அங்கு வந்தவர்களிடம் இமாமாக கூறினார்கள், பல குல்தும் இன்னக்கும் முஆதுஹு முஹிப்பூஹு வல் முஆதுன லிஅவ்லியாஹி வல் முஆதுன லிஅதாயிஹி. மாறாக நாங்கள் அமீர் முஃமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேசிக்கின்றோம், அவருடைய நண்பர்களை நாங்கள் நேசிக்கின்றோம், அவருடைய விரோதிகளை நாங்கள் அவர்களை கோபிக்கின்றோம், அவர்களை நாங்கள் விரோதிகளாக பார்க்கின்றோம் என்று நீங்கள் கூறியிருந்தால் நான் உங்களுக்கு அனுமதி தந்திருப்பேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் அவருடைய நேசர்களாக இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். எனவே நீங்கள் அவ்வாறு கூறியிருந்தால் நான் உங்களை என்னுடைய வீட்டுக்கு ஆரம்ப தினத்திலே வருவதற்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் கூறிய அந்த வார்த்தை ஷியா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மிகவும் ஆரோக்கியமான வார்த்தையாகும். ஏனென்று சொன்னால் நீங்கள் செய்யாத ஒரு விடயத்தை நாங்கள் செய்கிறோம் என்று நீங்கள் கூறினால் இறைவனுடைய சாபத்துக்கு உள்ளாகக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதன் காரணமாக தான் நான் உங்களை என்னுடைய வீட்டுக்கு அனுமதி தரவில்லை என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள். பிறகு அங்கு வந்திருந்தவர்கள் இமாம் அவர்கள் கூறினார்கள், இப்னு ரசூலில்லாஹ் ஃபைன்னா நஸ்தக்ஃபிருல்லாஹ் வ நதூபு இலைஹி மின் கௌலினா, நாங்கள் கூறிய அந்த வார்த்தைக்காக வேண்டி இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றோம், நாங்கள் தௌபா செய்து கொள்கின்றோம் என்று அவர் கூறினார்கள். கூறிவிட்டு கூறினார்கள், கமா அல்லம்னா மௌலானா நஹ்னு முஹிப்புக்கும் வ முஹிப்பு அவ்லியாஇக்கும் வ முஆது அதாஇக்கும், நீங்கள் எவ்வாறு எங்களுக்கு கற்றுத்தந்தீர்களோ அதை போன்று நாங்கள் கூறுகின்றோம், நாங்கள் உங்களை நேசிக்கக்கூடிய நேசர்களாக இருக்கின்றோம், உங்களது நண்பர்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம், உங்களது எதிரிகளை வெறுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர் கூறினார்கள். அதை கேட்ட இமாம் அவர்கள், எங்களுடைய சகோதரர்களே, எனது சகோதரர்களே, எனது அன்புக்குரியவர்களே என்று அவர்களை வரவேற்றார்கள். எந்த அளவுக்கு வரவேற்றார்கள் என்றால் அவர்களை கட்டி அணைத்து அவர்களை வரவேற்றார் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பிறகு தன்னுடைய அந்த வாயில் காட்டுபவர்களிடம் கூறினார்கள், நீங்கள் இவர்களை எத்தனை முறை என்னுடைய வீட்டுக்கு வராமல் தடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் 60 முறை என்று கூறினார்கள். பிறகு இமாம் அவரிடம் கூறினார்கள், நீங்கள் 60 முறை அவர்களிடம் சென்று என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள், தொடராக சென்று அவர்களுக்கு என்னுடைய சலாத்தை தெரிவியுங்கள். என்னென்று சொன்னால் அவர்கள் கேட்ட அந்த பாவ மன்னிப்பின் காரணமாக, அந்த தௌபாவின் காரணமாக அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிட்டது. எனவே அவர்கள் எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக இறைவன் அவர்களுக்கு கண்ணியத்தை கடமையாக்கி வைத்துள்ளான். எனவே அந்த கண்ணியத்தை நீங்கள் அவர்களுக்கு வழங்குங்கள், அவருடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றுங்கள். அதே போன்று அவருடைய குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அனைத்தையும் கவனித்து எனது சார்பாக அனைத்து உதவிகளையும் அன்பளிப்புகளை வழங்குங்கள் என்று தன்னுடைய பணியாளருக்கு இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் கூறியதாக அல்லாமா மஜ்லிஸி அவர்கள் தன்னுடைய பிஹாருல் அன்வார் பதிவு செய்கிறார்கள். நாமும் எம்மை ஷியத் அலி என்று கூறிக்கொள்கின்றோம், ஆனால் இமாம் அலியுடைய கட்டளைகளை மீறி நடப்பவர்களால் நாம் காணப்படுகின்றோம். இமாம் கூறினார்கள், உங்களுடைய விடயங்களில் நீங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கள், ஒழுங்காக இருந்து கொள்ளுங்கள், தக்வாவை பேணிக் கொள்ளுங்கள், அனைத்து விடயங்களிலும் ஒரு ஒழுங்குமுறைப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று இமாம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். ஆனால்
அந்த கட்டளையை நாம் எடுத்து நடக்கின்றோமா, இமாமுடைய கட்டளைகளை நாம் எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோம் என்று நாம் எம்மையை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் சரியாக எவ்வாறு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் அபூதர், ஹஜ்ரத் சல்மான் அவர்கள், அமீர் முஃமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டளையை பின்பற்றி நடந்தார்களோ அவ்வாறு நாம் பின்பற்றி நடக்கின்றோமா? அவ்வாறு நடந்தால் மாத்திரம்தான் நாம் எம்மை ஷியத் அலி என்று கூறிக்கொள்ள முடியும் என்று இமாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் நாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நேசிக்கின்றோம், அவருடைய குடும்பத்தை நேசிக்கின்றோம், அவருடைய நேசர்களை நேசிக்கின்றோம், அவருடைய விரோதிகளை நாங்கள் விரோதிகளாக பார்க்கின்றோம் என்றுதான் கூற வேண்டும் என்று இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நாம் உண்மையான ஷியாக்களாக, உண்மையான ஷியத் அலியாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோமாக. அவ்வாறு வாழ்வதற்கு சந்தர்ப்பத்தையும் அவ்வாறு வாழ்வதற்குரிய அந்த பாக்கியத்தை வல்லநாயன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம்முடைய காலத்தில் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய உண்மையான மூமின்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாக்கல் கௌஸர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.